பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் சந்ததியை விடுவித்து ரட்சிப்பேன். அன்பு தேவ ஜனமே, சில மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியினால் நமக்கு உண்டாகும் நல்ல மற்றும் மகிழ்ச்சியான உணர்வுகள் பல நாட்கள் நம் மனதில் நீடிக்கும், பின் மறைந்து போகும். தேவனது நல்வார்த்தைகளால் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள் நமக்கு மாத்திரமல்ல, நம் சந்ததி வரைக்கும் அது நீடித்து நிற்கும். அது பல வருடங்கள் ஆனாலும் யுகங்கள் ஆனாலும் நிச்சயம் மாறாது, நம்மை விட்டு விலகாது. பாருங்கள், பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கும் விசுவாசிகளாகிய நமக்கு உரிமையாய் இருக்கின்றது என்றால், நம் சந்ததிகளுக்கு நம் மூலமாய் கடந்து செல்லும் ஆசீர்வாதங்கள் அது எத்தனை நிச்சயமாய் இருக்கிறது. எத்தகைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இங்கு குறிப்பிடுகிறார் என்றால், அது விடுதலையின் ஆசீர்வாதம் ஆகும். தற்காலத்திலே பொருளாதார ரீதியிலோ சுகவீனத்திலோ வேறு என்ற ஒன்றிலாகிலும் இதிலிருந்து விடுதலை ஆக முடியாதா என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவர்களாய் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் நம்மை மாத்திரமல்ல நம் சந்ததிகளையும் சிக்கிக் கொள்ளாதபடி இன்றும் என்றும் நம்மை விடுவித்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். God bless you abundantly.